திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரதனும் தம்பி சத்ருக்கனனும் இலக்கமனோடு மைதிலியும் துதி செய்ய நின்ற ராவணாந்தகனை எம்மானை குரவமே கமழும் குளிர் பொழிலோடு குயிலோடு மயில்கள் நின்றால இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவல்லிக்கேணி கண்டேனே. இந்த பாசுரத்தில் ஆழ்வார் ரொம்ப சிறப்பான கருத்துக்களை நமக்கு சொல்லித்தரார். திருவல்லிக்கேணி எப்படியெல்லாம் இருந்தது அவர் வரும்பொழுது அப்படின்னு. ஆனால் இதில் பாசுரத்தில் என்ன சொல்கிறார்? பரதன், அவனுடைய தம்பி சத்ருக்கனன், இளைய பெருமாளாகிய லக்ஷ்மணன், அப்புறம் மிதிலி செல்வி ஜனக மகாராஜருடைய திருக்குமாரத்தியான மைதிலி, இவா எல்லாரும் துதி செய்ய நின்றிருக்கிறார். யாரை? ஸ்ரீராமபிரானை, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை. இவா எல்லாம் தம்பிகளோடும் மனைவியோடும் கைதோழ நின்று அப்படி இருந்திருக்கும் பொழுது அவர் யார் தெரியுமோனோ? ராவணாந்தகன். ராவணனுக்கு இலங்கேஸ்வரன், ராவணனுக்கு காலனாக அமைந்தவன். அவர் யார்? எம்மான் அப்படின்னு சொல்லிக்கிறார் ஆழ்வார். எம்மான்னா என்ன? எனக்கு உரியவன், என்னுடையவன், எல்லா எம்மான் ரொம்ப பெரியவன் அப்படின்ற பொருளில் தனக்குடையவன் அப்படின்னு சொல்லிக்கிறார் எம்மானை. சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. அவர் எங்கேயோ பார்த்தார். இந்த பரத சத்ருக்கனோடு கூட இருந்துருக்கிற ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை ஒரு இடத்துல பார்த்தார். அங்கே எப்படி இருக்குதுன்னு கேட்டால், குரவ மலர்கள் மலர்ந்து மனம் கமழ்கின்றது ஒரு இடம். அப்புறம் அங்கே என்ன இருக்குது? ரொம்ப தோட்டமும் எல்லா விதமான பூக்களும் புஷ்பித்து இருக்குது. அது ஒன்று. அது எல்லாம் அந்த இடம் ஒன்றோட ஒன்று. ஜஸ்ட் ஒரு இடத்துக்கு அவர் ஒரு சில ஐடென்டிஃபிகேஷன் காட்டித்தரார். குரவமே கமழும், குரவ மலர்கள் மலர்ந்து மனம் கமிழ்ந்து கொண்டிருக்கிறது ஒன்று. அப்புறம் அந்த இடத்துல அந்த சோலையில் குயில்கள்லாம் கூவிக்கொண்டிருக்கிறது, மயில் அகவுகிறது. சரி, இதெல்லாம் எப்படி இருக்குது? இவ்வளோ இருட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால், ஆமாம், செங்கதிர்கள் இருக்கானே, சூரிய கதிர்கள் எப்படி நுழைஞ்சு அந்த சோலைக்குள்ளே நம்மளோட ஒளியை வீச முடியும் அப்படின்னு செய்தறியாது. எப்படி எந்த ஓட்ட வழியாக நம்ம இறங்கி போகிறது, எப்படி நம்மளோட வெப்பத்தை அங்கே கீழே அந்த பூமியில் காட்டிக்கிறது அப்படின்னு தெரியாமல் இஸ் ஜஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான், எப்படி பண்ணுறதுன்னு சூரிய பகவான் யோசிக்கிறார். ஏன்னு கேட்டால், அப்படி ஒரு அடர்ந்த சோலை. அந்த சோலையில் மயில் ஆடுறது, குயில் கூவுறது, அப்புறம் குரவ மலர்கள் எல்லாம் மலர்ந்து மனம் அப்படியே வாசனை நறுமணம் கமழ்ந்து கொண்டு வருது. இதுக்கு நடுவில் வெங்கதிரோன் எப்படி உள்ளுக்குள்ளே நுழையிறது, வெளிச்சமே அந்த தெருவில் காணுமே அப்படின்னு. அதுபோல இடம் இப்போ திருவள்ளிக்கேணியில் இருக்கா அது தெரியல நம்மளுக்கு. ஒருவேளை வசந்த உற்சவங்களா தவன உற்சவங்களாக்குள்ளே அப்படி இருக்குமோன்மோ, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அங்கே இருக்கிற லோக்கல் ரெசிடென்ஸை இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது மாதிரி ஒரு மனம் கமழக்கூடிய ஒரு பெரிய சோலையில் சூரிய கதிர்கள் நுழைதறியாமல் இருக்குது. அதுபோல் இடத்த நான் திருவள்ளிக்கேணியில் பார்த்தேன். ஆனால் இப்போ கூட நம்ம பெருமாள் சன்னதியில் ராமபிரானோடைய சக்கரவர்த்தி திருமானோட சன்னதியில் போய் பார்த்தா ரொம்ப என்ன இல்லை, வெளிச்சம் இல்லை தான், செயற்கை வெளிச்சம் தான் நிறைய இருக்குது. ஆனால் அவர் ஆழ்வார் பாடும்பொழுது, ஆழ்வார் காலத்தில் அங்கே என்ன இல்லை, சோலைகளும் சோலையின் செறிவு அதிகமாக இருக்குது. மலர் கமழ்கின்ற மனம் வீசுகின்ற, மலர்ந்து நறுமணம் வீசிக்கொண்டிருக்கிற அதுபோல் சோலைகள் நிறைய இருக்குது. பூச்சோலைகள் நிறைய இருக்குது, பூஞ்சோலைகள். அப்புறம் மயில் ஆடுறது, குயில் கூவிக்கொண்டிருக்கிறது. அதனால் இந்த சோலையின் செறிவால் அங்கு ரொம்ப வெயிலோட தீக்ஷண்யம் தெரியல அப்படின்னு சொல்கிறார். பரதனும் தம்பி சத்ருக்கனனும் இலக்கமனோடு மைதிலியும் துதி செய்ய, இவெல்லாம் துதி செய்கின்றிருக்கா யார? ஸ்ரீராமபிரானை. அதுக்கப்புறம் நின்ற ராவணாந்தகனை எம்மானை, ராவணனுக்கு அந்தகன் காலனாக அமைந்தவனை, எம்மானை எனக்கு ரொம்ப பிடிச்சவனை, என்னுடையவனை, எனக்கு ரொம்ப மிகப்பெரியவனை, எம்மானை எங்கடா பார்த்தேன்னு கேட்டால் திருவள்ளிக்கேணியில் கண்டேனே. அந்த திருவள்ளிக்கேணியில் எப்படி இருந்தது? குரவமே கமழும் குளிர் பொழிலோடு குயிலோடு மயில்கள் நின்றால இதெல்லாம் இருக்கிற சோலையில், சோலை செறிவு சிறப்பாக இருக்கிற ஒரு திருவள்ளிக்கேணியில் இந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை பார்த்தேன் அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறார். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.